ரத்தத்தில் தான் நம்மளுடைய கர்மா ஸ்டோர் ஆகிருக்கும். ரத்த தானம் பண்ணும்பொழுது ஐயோ நமக்கு நான் பேசணும்னு சொல்லலை, அதுதான் கர்ம வினைகள். அப்போது அறிந்தும் அறியாமல் நான் தான தர்மம் பண்ணணும், அன்னதானம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் கையால் மச்சம் என்பது மிகப்பெரிய ஆசீர்வாதம். நீ நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய அந்த ஆத்ம பீடம் இருக்குது. வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள், தீவினைகள். இப்போ ஒரு எறும்பை மிதித்தா கூட அது பாவம்தான். நான் ஒருவே பாவம் பண்ணதில்லையே, ஏன் தான் எனக்கு இந்த பிரச்சனை? நான் இது வரைக்கும் நான் நல்லது தான் செஞ்சுருக்கேன், ஏன் பிரச்சனை? முன்வினை முள்ளால் குத்தும், முன்வினை வினையாய் இசைக்கும். அப்போ வினை என்பது நல்ல வினை கெட்ட வினை ரெண்டுமே இருக்குது. அதாவது பேட் கர்மா, குட் கர்மா. நீ முன்னாடி செஞ்ச நல்ல விஷயமும் இந்த காலத்தில் உங்களை காப்பாற்றும், அந்த காலத்தில் செஞ்ச தீவினையும் உங்களை இந்த காலத்தில் துன்புறுத்தும். உதாரணத்துக்கு நீங்கள் வண்டியில் கிளம்பலான்னு கிளம்பி போயிட்டுருப்பீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பூனை குறுக்க போகும். நீங்கள் அபசத்தை கொடுத்து நம்புறீங்களா நம்பலையோ, ஐயோ பூனை குறுக்க போயிடுச்சு, திட்டுவீங்க பூனையை. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வீட்டில் ஒரு 5 நிமிஷம் தங்கி அதுக்கப்புறம் போவீங்க, இல்லைன்னா தண்ணி குடிச்சிட்டு போவீங்க. ஒரு 10 நிமிஷம் கேப் ஆகும். நம்ம இந்த பூனையை நம்ம திட்டுவோம். போகிறோம், முக்கியமான இடத்துல போகிறோம், ஆனால் நம்ம போகும்பொழுது இப்படி ஒரு அபசகுணம் ஆயிடுச்சு அப்படின்னு. அபசக குணம் அது எவ்வளோ தெய்வீக குணமாக இருக்கும். நீ செய்த அந்த காலத்தில் இருந்த ஒரு புண்ணியம் எப்படி உங்களுக்கு ட்ராக் ஆகும் பாருங்கள். நீங்கள் போன அந்த பிரேக் போட்ட அந்த 10 நிமிஷம் நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போன அந்த டைமிங் கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். அப்போது நீங்கள் செஞ்ச அந்த நற்பயன், நல்ல கர்மா உங்களை நிறுத்தி வைக்கும். ஆனால் திட்டு வாங்கினது என்னமோ பூனை, ஆனால் செஞ்ச வினை என்ன? செயல்பாட்டு வினையாக கிராஸ் பண்ணதுனால நீங்கள் அங்கே தங்குனீங்க. ஸோ அப்போது ஒரு கெட்டது, அதில் ஒரு நல்லது. சொல்லலாம், கெட்டதுலேயும் ஒரு நல்லது. தலைக்கு தலைப்பாகையோடு போனது. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, தலை சம்மந்த சில விஷயங்கள் கர்மா சுமந்துட்டு இருக்கிற விஷயம் இங்கே அதுதான் தெரியும். நமக்கு நீ இப்படி போ, திடீர்னு கிளம்பி உட்காந்துருப்பீங்க, திடீர்னு ஒரு கெஸ்ட் உள்ள வந்திருப்பாங்க. என்னடா அது போகிற நேரத்தில் வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளம்பி போயிட்டே இருப்பீங்க, ஸ்டார்ட் பண்ணிங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் டக்குன்னு ஏதாவது பிரச்சனை இருக்கும், வண்டியில் ஸ்கிப் ஆகி விழுந்திருப்பீங்க, கிராக் ஆகிருக்கும். இதை பாருங்கள், நம்ம நல்லா தான் வந்தோம், இந்த இதுவுமே இல்லாமல் ஆனால் விழுந்துட்டோம் பாருங்கன்னு. அப்போது என்ன தான் நீங்கள் செஞ்சிருந்தாலும் செய்த கர்மா அங்கே அடி பண்ணுன்னு இருந்துச்சுன்னா அங்கே யாருமே உங்களை தடுக்க மாட்டாங்க, தடுக்கிறவங்களும் நின்று போவாங்க. அந்த நேரத்தில் ஒரு ஆள் வந்திருப்பாங்க கேட்டோட, அங்கேருந்து ஃப்ரெண்டு ஹாய் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் நின்று நினைக்கும் போது இல்லை நீங்கள் போயிட்டு வாங்க, நான் அப்புறம் பேசிக்கிறேன்னு சொல்லிடுவாங்க. அப்போது தடுத்து நின்னா ஒரு 2 நிமிஷம் பேசியிருப்பீங்க, அங்கே உங்கள் கர்மா நிறுத்தப்பட்டிருக்கும். ஆனால் அவங்க வந்தவங்க உங்கள் ஃப்ரெண்டு தான், முக்கியமானவங்க தான். ஆனால் அவங்களே என்ன சொல்லிடுவாங்க? நீங்கள் கிளம்புங்க, போங்க, நான் பார்த்துக்கிறேன், நில்லுங்க, நான் பேசணும்னு சொல்லலை. அதுதான் கர்ம வினைகள். அப்போது அறிந்தும் அறியாமலும் நம் செய்யக்கூடிய குணாதிசயங்கள், நடக்கக்கூடிய பாதைகள் எல்லாம் முன்வினையால் நம் தூண்டப்படுற ஒரு விஷயந்தான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இயக்கமும் இந்த தராசு தான் உங்களை பில்ட் பண்ணி கொடுக்கும். அப்போது தானத்தில் சிறந்தது இரத்த தானம் சொல்லுவாங்க. அதுக்கு முக்கியமானது அன்னதானம், அதுக்கப்புறம் உடை தானம். ஓகேங்களா? இந்த மாதிரி உடை தானம், அன்னதானம், இரத்த தானம், இது 3மே ரொம்ப ரொம்ப முக்கியமானதான். உயிர் காக்கும் ஒரு அருமையான ஒரு பதிவு. அதில் தானம் பண்ணுறதுல நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா எல்லோரும் என்ன பண்ணுவாங்க? கடையிலலாம் வாங்கி கொடுப்பாங்க, பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உண்மையான கரெக்டாக அமாவாசை காலங்களில் இந்த நான் தான தர்மம் பண்ணணும், அன்னதானம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் கையாலேயே நீங்களே சாதம் சமைச்சு கடுகு போட்டு தாளிக்காமல் வெறும் தயிர் சாதமாக ஒரு 5 பேருக்கு கொடுத்தாலே போதுமான விஷயம். அதுதான் உங்களுடைய கர்ம வினையையும் உங்களுடைய பாவ விமோச்சனமாக சில விஷயங்கள் நடக்கும். அந்த சாதத்தையும் யார் வாங்க வருவான்னு கேட்டிங்கன்னா அதை கழிக்கிறதுக்கான ஆட்கள் தானாக வருவாங்க. அதான் விஷயம். ஸோ ஒரு 5 பேர், ஒரு 10 பேருக்கு நீங்கள் அமாவாசை காலங்களில் இல்லைன்னா மாதம் முதல்ல யாருக்காவது உங்கள் கையிலே ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. உங்கள் கையிலே சாதத்தை பண்ணி அதில் நம்ம தயிர் போட்டு நம்மளே கிளறி நம்ம பேக்கெட் பண்ணி நம்ம கொடுக்கணும். இது ஒரு முக்கியம். இதை குளம் என்பது பார்த்திங்கனாக்கா ஒரு டிஷாண்டன மாதிரி கோயில் பக்கத்தில் இருக்கிற குளங்களில் மீன் மச்சம் என்பது மிகப்பெரிய ஆசீர்வாதம். நீ நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய அந்த ஆத்ம பீடம் இருக்குது. ஸோ மீனுக்கு உணவளிப்பது மிகப்பெரிய ஒரு தீர்வு. குளத்தில் உள்ள மீன்களுக்கு பொறி போடணும். நீங்கள் போய் சோறை கொண்டு போய் போட்டிங்கன்னா குளம் நாரி போய்டும். பொறினா அழகாக ஈஸியாக மிதக்கும், சாப்பிட்டு போயிடும் சீக்கிரம். ஸோ பொரியை பார்த்திங்கன்னா உங்கள் கையால் பொரியை டக்குன்னு எடுத்து இப்படி வாரி வாரி போடக்கூடாது. அதுலேயும் ஒரு விசேஷம் இருக்குது. ஒரு விஷயம் இருக்குது, என்னென்னு கேட்டிங்கன்னா, கையில் பொரியை போடும்போது கையில் வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் உங்களுடைய அந்த வெப்பம், உங்களுடைய அந்த எனர்ஜி வேணும், உங்களுக்கான வெப்பம், அதை கையில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போடுங்க. அப்போது அந்த மீன் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு விமோச்சனம், மச்சக்கண்ணி உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கும். அப்போது நம்மளுடைய வெயிட் 100 கிராம் இருக்கிற வெயிட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி 80, 90, 70, 60, 40 அப்படியே கொண்டு போய் குறைச்சிட்டே வரும். கொஞ்சம் நம்ம கரையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்கணும்.
இது அன்னதானம். அடுத்தது வந்து மச்சத்துக்கு வந்து பொறி போடுறது. இன்னொன்று ஆடை. மனமறிந்து யாருக்கெல்லாம் வறுமை கோட்டில் இருக்காங்களோ உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒரு ஆடை வஸ்திர தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 பண்ணாலே போதுமான விஷயம். தேவைப்படும் போது ரத்த தானம் பண்ணுங்கள், உயிர் காக்கும். ஸோ ரத்த பீடை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மகிட்ட இருக்கக்கூடிய ரத்தம், நம்ம ரத்தத்தில் தான் நம்மளுடைய கர்மா ஸ்டோர் ஆகிருக்கும். ரத்த தானம் பண்ணும்பொழுது ஐயோ நம்ம கர்மா அவங்களுக்கு போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமே நினைக்காதீங்க. இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்பொழுதே ஒரு பெரிய ஈகை நடக்கும். இந்த ஈகையில் ஃபில்ட்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்க வைப்பாங்க. அந்த அவங்க வாழ்த்து, அவங்களோட உயிர் வாழ்த்துது பார்த்திங்களா, அந்த கர்மா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த மீத சுச்ச ரத்தமும் சுத்தமாகும். அப்போ நம்ம கர்மா போய் அவங்கள போய் அட்டாக் பண்ணுமா? அப்படி கிடையாது. இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் பொழுதே எப்படி இங்கேருந்து நம்ம கடல் கடக்கும் பொழுது பல நெகட்டிவிட்டி கேன்சல் ஆகுமோ அந்த மாதிரி இந்த மாதிரி கேன்சல் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம இதை செய்யும் பொழுது மிகப்பெரிய மாற்றத்தை நம் வாழ்வில் உணரலாம். ஸோ செய்காரிய தர்மம், அதர்மமாக நம்ம ஏதோ காலத்தில் ஏதோ ஒரு ரீசத்தில் எல்லா ஜீவன்களுமே எல்லாமே நல்லதாக செஞ்சது கிடையாது. ஏதோ ரூபத்தில் அறிந்தும் அறியாமலும் நம்ம கண்ணுக்கே தெரியாமல் ஏதோ ஒரு ஜென்மத்தில் நம்ம பாவங்களை சுமஞ்சிருப்போம். ஒரு சிப் கார்டு இருக்கும். அந்த சிப் கார்டு தான் நமக்குள்ளார அது வந்து உள்ள அமைதியாக இருந்துகிட்ருக்கும். அதுதான் இயங்கிக்கிட்டு இருக்கும், இயக்கமாகவும் இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு. இதை வந்து அன்னதானம் கொடுத்திங்கன்னா சாப்பாடு வாங்கி கொடுங்க. ஆனால் இப்படி நம்ம இந்த ஒரு 5 பேக்கெட் இது நம்ம கையில் செஞ்சு பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது மச்சக்கன்னி, அதாவது கோயில் இருக்கக்கூடிய குளங்களுக்கு நீங்கள் தாராளமாக பொறி போடுங்க. கோயிலுக்கு போடும் போதெல்லாம் வஸ்திர தானம் பண்ணுங்கள், ரத்த தானம் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்மளுடைய பிரதி பிராதானம் சொல்லுவாங்க, குருதி பீடை போகும். நம்மளுடைய பாடாய்படுத்தி கொண்டு வருத்தி கொண்டிருக்கும் சில தடங்கல்கள், சங்கல்பங்கள் போகும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு. நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.